எல்லா முதலமைச்சரும் நிகழ்ச்சிகளுக்கு டெல்லியில போவாங்க. நம்ம முதலமைச்சர் எப்படி கம்பீரமா நிப்பாருன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. டேபிள் கடையில யார் படுத்திருந்தான்னு நீங்க பாத்தீங்க. அதனால அவரு போய் இதை சொல்லாமா, தூத்துக்குடியில துப்பாக்கி சூட்ட டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன ஒரு முதலமைச்சர் அரசை பத்தி குறை சொல்லாமா? அவருக்குன்னு அப்ப காவல்துறை இல்லையா, உளவுத்துறை இல்லையா, செய்திகள் அவருக்கு சொல்லலையா? டிவி பார்த்து தெரிஞ்சேன்னு சொன்னார் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ட. அவரு போய் அரசாங்கத்தை பத்தி விமர்சனம் பண்றது வேடிக்கையா இருக்கு, வியப்பா இருக்கு. தெற்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வந்து வானதி சீனிவாசன் மத உணர்வுகளை மதிக்கக்கூடிய ஒரு ஆட்சி அவர்கள் பெண்களுக்கு பாதுகாக்கக்கூடிய ஆட்சி 26 அமையணும் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்திருக்காங்க. அவங்க மணிப்பூர் போனாங்களா போலியா? மணிப்பூர் போயிருந்தாங்களா போலியான்னு கேட்டது. நீங்க திருப்பி கேள்வி கேட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பானு சொன்னாங்க இல்லையா? நீங்க மணிப்பூர் எதுக்கு போனீங்களா சமீபத்துல, எப்போ போனீங்கன்னு கேட்டிருந்தீங்கன்னா அது அவங்க பதில் சொல்றதுக்கு தடுமாறி இருப்பாங்க. அப்ப நீங்க எதுவும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. நாங்க மட்டும்தான் எவ்வளவு கேள்வி வேணாலும் கேட்கறீங்க, நாங்களும் வந்து சலிக்காம பதில் சொல்லுவோம். அதனால அரசாங்கத்தை பொறுத்தவரை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெண்களுக்கு பாதுகாப்பான அரசு, நிறைய மகளிர் சமமா விளக்கமும் கொடுத்திருக்காங்க. அரசு எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுகிறது மகளிருக்கு தெரியும். மகளிர் எந்த அளவுக்கு அரங்கத்துல பாத்தீங்க, 50% மகளிர் உட்கார்ந்துருந்தாங்க. இயக்க பணிகளை தங்களை அர்ப்பணிச்சு பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. மகளிரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில தான் தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய மகளிர் தமிழ்நாடு தான் நம்பர் 1. தொழில் வளர்ச்சியில தமிழ்நாடு தான் நம்பர் 1. பொருளாதார இலக்குல தமிழ்நாடு தான் நம்பர் 1. எல்லாத்துலயும் கல்வியில தமிழ்நாடு தான் நம்பர் 1. எல்லாத்துலயும் தமிழ்நாடு தான் இப்ப நம்பர் 1 இருக்கு. அவங்க அதை பத்தி அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏதோ அரசியலுக்காக சொல்லணுங்கிறதுக்காக சொல்றாங்க. சில நேரங்கள் வந்து அரசு நிகழ்ச்சியில முதலமைச்சரே கோரிக்கை மனு கொடுக்க வரும்போது அந்த நிகழ்ச்சியிலேயே முதலமைச்சர் அறிவிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நன்றி சொல்லிட்டு கொடுத்துட்டு போறாங்க. அதுதான் இன்றைய தமிழ்நாடு அரசியல் கூடிய குறிப்பாக கோவையில் நடக்கக்கூடிய நிகழ்வு. ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் சார், நாட் ரீச்சபிள், தொடர்பு இல்லைக்கு அப்பால் இருக்கிறவங்களை பத்தி நான் நீங்க கேட்க வேண்டியதுல நான் பதில் சொல்ல வேண்டியது. களத்தில் பணியாற்றுவர்களை பற்றி பேசுங்கள். நாங்களும்